ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ரோமர் நிருபம் 16 அதிகாரம் 20 வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லி, தேவ பிள்ளைகளே, நீங்கள நானும் ஆராதிக்கிற தேவன் யார்? சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க தான் உலகத்துக்கு வந்தார். அவர் பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசினால அவர் நாமும் சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம். அதை இயேசு சொல்லும் போது கூட யோவான் 14 அதிகாரம் 27 வசனத்தில் வாசிக்கும் போது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அவர் பிறந்த போது கூட லூக்கால நான் வாசிப்போம், ஆமென், தேவதூதர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். அப்போ தேவ பிள்ளைகள், இந்த சமாதானத்தை கொடுக்க தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். அவர் யார்? சமாதான பிரபு. இன்னைக்கு அநேகர் குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில், தேவ பிள்ளைகள சகோதரருக்குள்ள, ஆமென், இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்களுக்குள்ள, நாடுகளுக்குள்ளே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இதை இயேசு முன்பாகவே அறிந்ததா, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிந்ததா அவர் இந்த சமாதானத்தை கொடுக்க உலகத்துக்கு வந்தார். ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுவார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அப்போ உலகமோ சமாதானம் கொடுக்கும், அது நிரந்தரமான சமாதானம் அல்ல, அது அழிந்து போகிற சமாதானம், ஒரு மாய்மாலமான சமாதானம். ஆனால் இயேசு கொடுக்கிற சமாதானம் மெய்யான சமாதானம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14 அதிகாரம் 33 வசனத்தை கூட வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பாருங்க, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. தேவன் கலக்கத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு நிறைய, ஆமென், இப்படிப்பட்ட கலக்கங்களை உண்டு பண்ணுகிற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. கலக்கங்களை உண்டு பண்ணுகிற, ஆமென், நபர்கள் தான் இன்னைக்கு பல குடும்பங்களை கலக்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பல விதமான கலக்கங்கள் காணப்படுகிறத பார்க்கிறோம். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லும், பிசாசினுடைய வேலை என்ன தெரியுமா? கலக்கத்தை உண்டு பண்ணி, பொல்லாப்பு உண்டு பண்ணி, அசிங்கத்தை உண்டு பண்ணி, குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை கெடுத்து, குடும்பங்களை பிரித்து, இன்னைக்கு இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் தற்கொலைக்கு நடத்துகிறது, பலவிதமான காரியங்களை செய்கிறான். அதனால இங்கே ஆண்டவர் அழகாக சொல்றாரு, தேவன் கலக்கத்திற்கு தேவனா இல்லாமல் சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறார். ஆமே. இன்னைக்கு கொஞ்ச நாள் சமாதானம் இருப்பாங்க, திரும்ப பார்த்தீங்கன்னா சமாதான குலைச்சல் உண்டாகிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ பிள்ளையில ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் உங்க சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. ஆமே. நீங்க இந்த சமாதானத்தின் காத்துக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கை நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும். அதே ரோமர் 15 அதிகாரம் 13 வசனம் கூட இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். விசுவாசத்தினால் உண்டாகும் சமாதானத்தினால தேவங்களை நிரப்புவாராக. தேவப்பிள்ளையில் அப்போ உங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ளணும்னா விசுவாசிங்க. ஆமென். விசுவாசம் இல்லைங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், சமாதான பிரபு என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு சமாதானத்தை அருள்வார். அந்த விசுவாசத்தில் நில்லுங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சமாதான தேவன் சாத்தானை சீக்கிரமாய் காலைகள் நசுக்கி போடுவார். கர்த்தர் கிருபை உங்களோடு கூட இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு சொத்து உறவுகள் பிரிந்து, ஆண்டவரே சமாதானம் இல்லாதனால தற்கொலைக்கு நேராய் போகிற நபர்களை நாங்கள் பார்க்கிறோமே. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால சமாதானத்தை கெடுக்கிற அந்த பொல்லாத சத்துருவின் கிரியைகள் காலின் கீழ் நசுக்கி போடுவீராக ஜெபிக்கிறோம். செயலற்று போகட்டப்பா. இந்த நாள் சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அங்கே இருதயங்களை ஆளுகை செய்வதாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் கனப்படுத்தும். நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அவர் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். அவர் சமாதான பிரபு. தைரியமா போங்க. God bless you.